ரசித்து ரசித்து இந்த எபிசோட் நான் கொண்டாடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் இருந்தேன். பட் இருந்தாலும் எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட். பிரவீன் எவிக்ட் ஆனது. ப்ரோ நீங்கள் என்ன பிரவீனுடைய பிஆரா இல்லை பிரவீனுடைய ரசிகரா அப்படின்லாம் சில பேர் நீங்கள் நினைக்கலாம். அப்படி கிடையாதுப்பா. அந்த மனுஷன் இந்த கேமுக்காக ஒரு எஃபெக்டாக போட்டாருப்பா. புரியுதா உங்களுக்கு? எஃபெக்ட் போடுறவங்க இருக்கணும். இப்போ துஷார் வெளியேறியதில் எனக்கு ஒன்றும் பெரிய வருத்தமே இல்லை. ஆனால் ரம்யா ஜோவை வச்சு பிரவீனை வெளில அனுப்புனது எனக்கு கடும் கோபம் ஏற்படுது. சேதண்ணா மேலே வேற என்ன என்னால் பண்ண முடியும்? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வெண்ட் அவுட் பண்ண முறை எனக்கு அந்த இது விஷயம் இருக்கத்தான் செய்யுது. சரி, விஜய் சேதுபதி இன்னைக்கு சாண்ட்ராவுக்காக முதல் குறும்படம் போட்டிருக்காரு அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் நம்ம போட்டிருக்கோம். என்ன இவ்வளோ பேர் அதை பார்த்து ஆதரவு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கே. அதாவது சில டைட்டில்கள் எழுதும் போதே தெரியும் இதை மக்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு. அப்போ மக்கள் பார்க்கல அப்படின்னா டைட்டில் தான் தவறாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ அடுத்தது என்னென்னா ரெட் கார்டு. இன்றைக்கி ரெட் கார்டு இஷ்யூ செய்யப்பட்டிருக்குங்க. அது இன்றைக்கி வருமோ இல்லை நாளைக்கு வருமோ, எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கே வரும்னு நினைக்கிறேன். ரெட் கார்டு இஷ்யூ செய்யப்பட்டிருக்கு. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீனுக்கு. கமருதீன் வந்து அந்த ஒரு ப்ராங்க் பண்ணாங்க இல்லையா, அதை இன்னும் வீட்டுக்குள்ளே ரிவீலே பண்ணலை இல்லையா, அதற்காக விஜய் சேதுபதி சம்பவம் பண்ணியிருக்காருங்க. ரெட் கார்டு கொடுக்குறாரு. ரெட் கார்டு கொடுத்தானா வீடு எப்படி அது பிஹேவ் பண்ணுது அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்த ரசிகர்கள்லாம் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது என்னென்னா அதை வந்து ப்ராங்க் அப்படின்னு விஜய் சேதுபதி. இது வந்து உங்களுக்கு நீங்கள் அல்டிமேட் பார்த்தீங்களா? நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, சில பேர் பார்த்துருப்பீங்க. அதில் பாலாஜி முருகதாஸ் வந்து ஒரு ப்ராங்க் பண்ணுவார். பிக் பாஸ் சொல்லிட்டாரு இப்போவே வீட்டை விட்டு ஒருத்தர் வெளில அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ராங்க். அந்த ப்ராங்க்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுவார். கமல்ஜி என்ன பண்ணுவார்னா அவரை எவிக்ட் பண்ணுற மாதிரி டோர் வரையும் கூப்பிட்டு வந்து ப்ராங்க் அப்படிம்பாரு. அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் ஐ எம் ரியலி மிஸ் கமல்ஜி. ஆனால் அந்த மனுஷன் அந்த அனுபவத்தோடு பேசுவார்ப்பில்லங்க. அந்த பிரவீன் அது யார், பிரதீப் எவிக்ஷன்னால எங்களை மாதிரியான வாடகை வாய்கள் கமல்ஜியை திட்டி இந்த ஷோவை விட்டு வெளில அனுப்பிட்டோம். ரொம்ப சாரி. அந்த மனுஷன் அவ்வளோ உணர்வுபூர்வமாக வாழ்வாருங்க. தங்கமான மனுஷன், அற்புதம். இன்னைக்கு கமருதீனுக்கு அந்த ரெட் கார்டு கொடுக்குற நிகழ்வை பார்க்குறதுக்கு எத்தனை பேர் ஆர்வமாக இருக்கீங்க? ரெட் கார்டுனா ப்ராங்க் ரெட் கார்டு.